வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஏன் அன்பு தங்கமே, உனக்கு முருகன் அப்பா ஒரு உத்தரவு விடுகின்றேன் தங்கமே. நீ கட்டாயமாக இவரின் வீட்டிற்கு செல்லவே கூடாது. அப்படி மீறி சென்றால் உனக்கு என்ன நடக்கும் என்பதை நான் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன் தங்கமே. இவ்வுலக வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை அனுபவித்து இருப்பாய். ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு நபரிடம் நீ சமமாக எடுத்து சொல்கின்றாய். ஆனால் அவர்கள் யாரும் உனக்கு உண்மையாக இல்லை என்பது உனக்கு எப்பொழுதுதான் தெரிய போகிறது தங்கமே. நீ யாரிடம் உன் கஷ்டத்தை கூறுகின்றாயோ அவர்கள் உதட்டளவில் உனக்கு ஆறுதல் கூறிவிட்டு பின்னால் போய் கேலி செய்து சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவரின் வீட்டிற்கு கட்டாயமாக நீ செல்லவே கூடாது தங்கமே. உன்னுடைய மரியாதை புதிந்து போகும் இடத்தில் நீ அவர்களை தானாகவே விலக்கிவிடு. அவர்கள் எல்லாம் உனக்கு உண்மையான உறவுகள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் வரும் தங்கமே. ஏனென்றால் சில உறவுகள் உன்னிடம் நன்றாக பேசுவது போல் பேசி பின்னாடி நடித்து கொண்டு இருக்கிறார்கள். நிலை தடுமாறும் பொழுது சமயத்தில் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி உன்னுடைய அருகில் வரவே யோசிக்கும். தைரியமாக இரு, கலங்காதே. உன்னுடைய உறவுகளாகவும் உனக்கு நண்பனாகவும் உன் முருகன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் துயரங்களை அனைத்தையும் போக்க நான் உனக்கு உறுதி அளிக்கின்றேன் என்று உன்னுடைய கரம் நான் பற்றினோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னையே நான் சுற்றி வருகின்றேன். ஆகவே கலக்கம் அடையாதே, திகப்படையாதே. நான் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு தங்கமே. நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.